வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம டிராகன் பால் சி கேம் தான் விளையாட போறோம். அதுவும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு அது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இந்த மேடம் இவனை தூக்கி அப்படி உட்கார வச்சுட்டு இவனை தூக்குங்க மேடம். கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க, நான் ஏஞ்சி கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். இந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். ஏன்னா ஜாஸ்டிக்ல தான் சரி நம்ம கீபோர்ட்லயும் விளையாடலாம், ஜாஸ்டிக்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜாஸ்டிக் விளையாட போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி டிராகன் பால் சி இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கும் தெரியாது, நானும் இப்பதான் உங்களை மாதிரி தான் வரேன். உங்களுக்கு தெரியலாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம உள்ள போயிட்டு இதோட அப்படியே கான்செப்ட் என்னன்றதை அப்படியே பார்க்க போறோம். வீடியோ கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி ஏன் முடி மாதிரி அங்க உள்ள நிறைய பேர் முடி கோக்கு அப்படி இப்படின்னு எல்லாரும் முடிவுனா நெட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி கூட அமைச்சிருங்க. என்னவா இருக்கும்? இருங்க வந்துட்டான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இவனடா ஏதோ ஜோக்கர் மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க, ஜோக்கர் தான். உண்மையிலே ஜோக்கர் தான். சும்மா அப்படியே உள்ள போயிடுவோம். இப்போ நம்ம உள்ள போயிடலாம். நம்ம இப்போ உள்ள வந்தாச்சு, உள்ள போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. வந்தாச்சு தம்பி ஸ்டோரி ரீகேப் வந்திருக்கு. என்ன இது ஏதோ இன்ட்ரோ மாதிரி வருது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ட்ரோ மாதிரி வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்ப்போம். யாரா இது? ஏதோ முடித்து இங்க பாருங்க கைஸ், வால்லாம் ஆடுது நின்றுட்டு. யாரா இது? யாரோ ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். ஹோய், யாரா தம்பி நீ? நைனா அவன் பையன் கோகுவோட பையனா இது? ஓகே கோகுவோட சன்னு போல இது. கடன் திறந்துட்டாப்புல கோகு. என்னங்க நடக்குதுங்க? இது ஏதோ இன்ட்ரோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதோ இன்ட்ரோ மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. அங்க யாரா நிக்கிறது? எவனோ ஒரு மொட்டை மணி நிக்கிறான். பிக்கனோ, நீ வந்துட்டியா? ஒரு சின்ன பயிற்சி பண்ண விரும்புற, துருப்பிடிக்காம பாத்துக்கோ. என்னால என்ன செய்ய முடியும்னு காட்டுறதுக்கு சரியான நேரம் இதா. அதை செய்ய எனக்கு உதவுறதுக்கு உன்னாலதான் முடியும். ஆக்சுவலா இது ஃபைட்னா இது வந்து ஏதோ ட்ரைனிங் தான். ரெண்டு பேரும் ஏதோ பேசி வச்சு ட்ரைனிங் பண்றாங்க. அடி மாத்து போட்டு அடி. ஊக்கி போட்டு ஊடு கத்துறாங்க. ஊடு தலைவரே. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். இது என்ன ஏதோ விண்கல் மாதிரி வருது? இது எல்லாமே கிட்டத்தட்ட முக்காவாசி இது ஸ்டோரி மாதிரி கேம்ஸ் இல்லையா? இப்போ ஸ்டோரி கேம்ஸ். இது யாரா டேய்? என்னடா மண்டை ஃபுல்லா நீட்டா நிக்குது. இவன் யாரோ ஒருத்தன் வந்திருக்காங்க. ஏதோ வித்தியாசமா இருக்கான் பார்க்கவே. எங்கேயோ 3 பேர் 2 பேர் கால் தெரியுது. நம்ம இந்த கிரகத்தை கூடிய சீக்கிரம் ஆள போறோம். ராடிட்ஸ், நீ உன் வேலைய சீக்கிரம் செஞ்சிருந்தா அது இன்னும் சீக்கிரமா நமக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் உன்னை எல்லாரும் ராடிஸ் ஃப்ரண்ட்னு கூப்பிடுறாங்க. விஷயங்கள் எல்லாம் அடுத்த பிளானட்ல வித்தியாசமா இருக்கும். நல்லா கேட்டுக்கோ, நீ மறுபடியும் தவறு செஞ்சா நான் உன்னை கொன்னுடுவேன். இருங்க, எனக்கு இப்பதான் உன்னை ஞாபகத்துக்கு வருது. என்னோட சிறிய தம்பி கேக்ரோட் வேற ஒரு கிரகத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அவன் இன்னும் அங்கதான் இருக்கான்னு நான் பந்தயம் காட்டுறேன். உனக்கு தம்பி இருக்கானா? எங்களை தவிர வேற யாரும் சயான்ஸ் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் நம்ம கூட சேர்ந்தா இந்த பிரபஞ்சம் நம்மளோடது. அவன் உன்னோட தம்பின்றதுனால எனக்கு அதுல நம்பிக்கை வரல. அவன் எந்த பிளானட்டுக்கு போயிருக்கான்? நான் நினைக்கிறேன் அது பூமி. இப்பதான் அவனை பத்தி யோசிக்கிறேன். அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு. கேக்ரோட்ஸ் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராடிஸ்ன்ற வந்து இப்போ எர்த்த நோக்கி போயிட்டு இருக்கான். நைனா ஏபா, நம்ம வீட்டுக்கு போறது நல்லது, இல்லன்னா அம்மா நம்ம மேல கோவப்படுவாங்க. சரி, நான் கொஞ்சம் கோவப்பட்டேன். நான் ஒரு பயங்கரமான பலசாலி கூட சண்டை போட்டு இருந்தேன் மோகன். பயங்கர பலசாலியா? அவனோட பேரு பிக்கானோ. பிக்காலோ? அவனை டீமன் கிங் பிக்காலோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப மோசமானவனா இருந்தா. என் வாழ்க்கையிலேயே நான் சண்டை போட்டதுல ரொம்ப பலசாலியானவன் இவன் தான். அது மட்டும் இல்லாம அவனை விட என்ன யாரோ உற்சாகப்படுத்தி விட மாட்டாங்க. நான் மறுபடியும் அவன் கூட ஃபைட் பண்ணணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கூடிய சீக்கிரத்துல நான் ஸ்ட்ராங்கா ஆவேன். இந்த மாதிரி ஆளுங்க கூட சண்டை போட எனக்கு பயம். உனக்கு தெரியும், நீ பயிற்சி எடுப்ப, நான் பந்தயம் கண்டு. அம்மாவுக்கு இது அவ்வளவா பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சரிதான். ஜிஜி என்கிட்ட அவளுக்காக ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு வர சொன்னாலே, அதை நான் மொத்தமா மறந்துட்டேன். ஆனா நான் அதை எப்படி மறந்தேன்? யோசி, அவளுக்கு மறுபடியும் என்ன தேவைப்பட்டது? நான் என்ன நினைக்கிறேன்னா அம்மாவுக்கு ஆப்பிளும் மீனும் வேணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரியா சொன்ன. வா போய் பாப்போம். இந்த இடத்தை சுத்தி ஏதாச்சும் ஆப்பிள் இருக்காதா? ஓகே, வாங்க போவோம். அடே ஓட்டாங்க இவன் டக்குன்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ் ஆப்பிள் எடுக்க போகிறாங்களா? இது எப்படி நவுறுது? பி ப்ரெஸ் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நவுறுது? அங்கே ஏதோ அந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அதெல்லாம் இது எடுக்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு ஆப்பிளை கலெக்ட் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து இப்போ ஓடிட்டு இருக்காங்க. ஓடுறா. டே மோனே இருடா, நானும் வந்துடுறேன். இங்கே ஒரு ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் அது என்னது? ஏதோ பேம்போ ஷூட்னு ஒன்று இருக்கு. எடுத்தாச்சு. இருங்க. இப்போ அவன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கோகன்றான் பார்த்தீங்களா? அவன் கொஞ்சம் குட்டி பையன் இல்லையா? ஆனால் ஸ்லோவாக தான் ஓடுறான். அவனுக்கு வால் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாலோட கதையை நான் போக சொல்கிறேன். அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் எனக்கு இப்போ ஓரளவுக்கு புரியும். ஆனால் அது இப்போ நான் சொன்னால் நல்லா இருக்காது. இருங்க, அப்படியே ஓடி வந்தாச்சு. எடுத்துட்டு போயிட்டு டேய் நான் தானே எடுக்கிறேன் மோனே, நீ ஏதாச்சும் ஏறா கோகனே. குட்டி அவன் ஓடி வரது பார்த்தா அழகா இருக்குங்க. அங்கே பாருங்க, திம்கோன் நல்லா வால் வச்சுட்டு நல்லா குரங்கு குட்டி மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கான்.
பாருங்க இது ஒன்று இருக்கு. நம்மனா டக்குன்னு அப்படியே ஒரு ஜம்பை போட்டால் சருன்னு வந்துடலாம். வந்துட்டோம், வந்தாச்சு. இருங்க இதை எடுத்துட்டோம். அடுத்து அங்கே ஒன்று இருக்கு, இதையும் எடுத்துட்டு வருங்க. இதையும் எடுத்தாச்சு. டேட்னு கத்துறான். எங்கடா இருக்கா டேய்? அது இருக்க பார்த்தீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ மரத்து மேல ஒன்று இருக்கா? அது மேலே எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிட்ட நிறைய ஆப்பிள் இருக்கு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு நன்றி கோஹன். ஹே நான் இப்போ டயர்டா இருக்கேன். எனக்கு புரியுது, நான் உன்னை குறை சொல்லல. கொஞ்சம் இரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம இங்க மீன் பிடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போலாம். ஓகே. கோகு என்ன சொல்றான்னா, நம்ம மீன் பிடிக்கிறது ஒரு நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க அம்மா வந்து ஆப்பிளும் ஃபிஷ்ஷும் கேட்டாங்களாம். அதுக்காக நம்ம வந்து இப்போ ஆப்பிள்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம மீன் பிடிக்க போனோம். மீன் பிடிச்சி அவங்க அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து மதியம் லஞ்சோ இல்லை நைட்டு டின்னருக்கு வச்சு சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. என்ன இவ்வளோ பொறுமையாக நடக்கிறான்? டேய் கோஹன் கொஞ்சம் வேகமாக நடுறா. இந்த வேகத்தில் வேகத்தில் நடந்தால் அவ்வளோதான். பயமில்ல சின்ன பையன்றதுனால டக்கு டக்குன்னு டயர்ட் ஆயிடுறாங்க. டேய் வாடா சீக்கிரம். என்ன இவன் இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டு இருக்கான்? சரி நான் போயிட்டு ஃபிஷ் பிடிக்கிறேன்னா ஸ்பாட் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். கோஹன் ரொம்ப ஸ்லோவாக வரான். எனக்கு தெரிஞ்சு அவனை தூக்கிட்டு வரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம அவனை அப்படியே கையால் அமுக்கா தூக்கிட்டு வந்துடலாம். டேய் இங்க வாடா, என்னடா அங்கே நின்ட்ட? இவன் அங்கே நின்னுறான். என்னடா ஆச்சு உனக்கு? அழுகுறானா? நான் இப்போ டயர்டா இருக்கேன். கோஹன் நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா சோர்வு அடைஞ்சிட்ட? நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் உன்னை தூக்கிட்டு போவா? உனக்கு சரிண்ணா? தூக்குங்க. வாடா யாராவது அவனுக்கு கண்டுபிடி. வாடா மோனே, நான் அவனை தூக்கிட்டு போறேன். அப்பா மேல உட்காந்துக்கோ. இப்போ அவனுக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு கோஹனுக்கு அப்படியே ஹைட்டா இருக்குதான். ஏன்னா அவன் குட்டி பையன் இல்லையா? இப்போ நான் தூக்கி வச்சதுனால அவனுக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்றான். அப்படியே ஒன்று தூக்கிட்டு அதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே தான் மீன் பிடிக்கிற இடம் இருக்குது. அதை ஃபிஷ் சிம்பிள் போட்டு காமிக்குதுல. கோகு வந்து இவன்ட்ட கேட்குறான், உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்ட்டு. இவன் வந்து நான் படிச்சு பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்றான். பெரிய ஆளாக போறியா? என்னடா தம்பி நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிற? நமக்கு வந்து படிப்புக்கும் இதுக்கும் ரொம்ப தூரங்க, அதனால நமக்கு அதை பற்றி கேட்காது அப்படின்னு கோகு சொல்கிறான். கோகனுக்கு வந்து ஃபைட்னா வந்து ஒரு மாதிரி பயமா, அதனால அவனுக்கு அதெல்லாம் வேணாம், அவனுக்கு படிப்பு தான் அப்படின்றான். படிப்பு பழகுது அவன் பையன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம போயிட்டு மீன் பிடிப்போம் வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ மீன் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளால இந்த இடத்துல மீன் பிடிக்க முடியும். வா மீன் பிடிக்கதா? அப்பா ஆனா நம்ம கிட்ட தான் மீன் பிடிக்க தூண்டில் இல்லையே. ஹே யாருக்கு வேணும் மீன் பிடிக்கிற தூண்டிலா? என்கிட்டதான் நம்மளோட வால் இருக்கே. மதுரக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. என்னோட வாளா? நான் அதை யூஸ் பண்ணலாமா? இது ரொம்ப ஈஸி தான். வாழை எடுத்துட்டு போய் தண்ணி உள்ள விடணும். விட்டதுக்கு அப்புறம் மீன் நம்மளை சுத்தி வரும். வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே தடிச்சதுக்கு அப்புறம் அதை இருந்துடணும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்கிட்ட வால் இல்லாதனால என்னால அதை செய்ய முடியாது. ஆனா நான் இதை பத்தி என் நண்பி புருமா கிட்ட சொல்லும் போது அவ எனக்கு ஒரு தற்காலிக வாழை செஞ்சு கொடுத்தா மீன் பிடிக்க. நீ இதை நம்புறியா? நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். ஓ ஓகே. நம்ம இப்போ மீன் பிடிக்க போலாம். இப்போ பாரு நான் எப்படி பிடிச்சி காமிட்டு. ஆக்சுவலா என்னன்னா வால் வந்து இவங்கிட்ட இருக்காங்க கைஸ். அதுவும் செயற்கை ஒரு மாதிரி ஏதோ அதை செஞ்சு கொடுத்த வால் பொழுது அந்த வாலை வச்சு நம்ம மீன் வந்துருச்சு. இங்க பாருங்க கைஸ் வால். என்னடா சொல்லிவிட்டேன். என்னடா பண்ற? மீன் வருது. வாடா மீனே வா சீக்கிரம் வா. கொந்து அப்படியே வாழை பிடிச்சி நீ கடிப்பியான். கட்டிச்ச உடனே அப்படியே பிடிச்சி உன்னை இழுக்க பாரு. பி எங்க இருக்கு? அது இருக்கு. ரெடியா வச்சுக்கணும். அழுத்து கரெக்டா அவ்வளோதான். போடு அம்மாடி. எங்க வியாபாரம் குடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ் பிடிச்சிட்டோம். அப்பாடி நீங்க பிடிச்சிட்டீங்க அப்பா. ஆமா நம்ம இதை பிடிச்சிட்டோம். நான் சொல்றேன் சீச்சி முன்பு இதை பார்த்தா கண்டிப்பா புல்லை ஒதிப்பா. நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எனக்கு பசிக்குது. நம்ம இந்த கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம். ஆமா எனக்கும் பசிக்குது. இவனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டு மீதி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க வீட்டுக்கு. எங்க சமைச்சு சாப்பிடுறது? இங்கே ஃபயர் கேம்ப் போட்டுருக்கீங்களா? இது நல்லா இருக்கே. இங்கே சமைச்சிட வேண்டியதான் போய் நீ அந்த மீனை. எந்த தண்டி மீன் இது உட்காந்து 1 மாசம் சாப்பிடலாம் பொழுது. அவ்வளவு பெருசு இருக்கு இந்த மீன். சாப்பிட்டு முடிச்சாச்சான். நடா மோனே வீட்டுக்கு போலாமா? நீ இதுக்கு முன்னாடி இதோட ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் சாப்பிட்டுதியா? நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நீ உங்க அப்பா போற இருக்கணும்னா நீ இன்னும் நிறைய சாப்பிடணும். ஆஹா ரைட். இன்னைக்கு ஜாலியா இருந்துச்சுனா நான் உனக்கு இன்னொரு நாள் சொல்லித்தரேன் மீன் பிடிக்கிறது எப்படின்னு. இப்ப நம்ம போலாம். ஓகே. என்னால வெயிட் பண்ண முடியாது. நையா நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இது நம்ம மீன் பிடிக்கிறப்ப இது எனக்கு கிடைச்சது. இது என்னன்னு எனக்கு தெரியல, அதான் உங்ககிட்ட காட்ட வந்தேன். உண்மையாவா? நன்றி கோஹன். ஆல்ரைட் வா நம்ம வீட்டுக்கு போவோம். இப்போ நீங்க நினைக்கலாம் என்னடா இது வளவளன்னு எதுவுமே சண்டையே போடாம பேசிட்டே இருக்கீங்க அப்படி. பாத்துல ஒரு நிமிஷமா பேசிட்டே இருக்கீங்க. 38 மணி நேரமும் வரும். இப்போ இது கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டே இருக்க மாதிரி தான். ஆனா நிறைய ஃபைட் வரும். அந்த ஃபைட்லாம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். இதே பலவீனமானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. நண்பர்களே வாங்க நண்பர்களே வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனா சீச்சி வந்து டமால் மண்டையில. சீச்சி யாருன்னு பாத்தீங்கன்னா சீச்சி தான் கோகுவோட வைஃப், அதாவது கோகனோட அம்மா. இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஏய் என்னடா பறந்துட்டே? என்னங்க டக்குன்னு பறந்துட்டா? ஓ அவ்வளோதானா? நான் கூட வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதோ வண்டி வரும்னு நினச்சா கடைசியில் பார்த்தா ஏதோ பனி மூட்டை இல்லை மண்ணு மாரி ஏதோ ஒன்று வந்து டக்குன்னு அப்படியே அந்த பறக்கும் அந்த இது மாதிரி. ஏய் என்னடா டிராகன் மாதிரி இருக்கு? டைனோசரா? ஏதோ டைனோசர் போல. என்னென்னமோ இருக்குங்க இந்த கேமில். பயங்கரமாக இருக்கே பார்க்க. பாய் டைனோசருக்கு பாய் காட்டுறாங்க பையன்.
அவ்வளவுதான்டா மோனே, வீட்டுக்கு போன நேரம் வந்துச்சு. இல்ல உங்க அம்மா வீடியோ வந்துச்சா? சூப்பரு, வீட்டுக்கு வந்துட்டோம். டிடி நாங்க வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஹாய் அம்மா, இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? அதுக்கு எங்களை மன்னிச்சிரு, நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மாஸ்டர் ரோஷிக்கும் மத்தவங்களுக்கும் அறிமுகப்படுத்தணும். அது இன்னைக்கா? ஆஃப் கோர்ஸ். அதுக்கு என்ன மன்னிச்சிரு, சத்தியமா சொல்றேன், அடுத்த தடவை மறக்க மாட்டேன். மறந்துடு. ஏன் இன்னும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க? உள்ள போ, நான் சமைக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். சீச்சி சமைக்க போறாங்க. இப்போ வந்து அங்க பாருங்க சம் லஞ்ச் அப்படின்னு போட்டு பாத்தீங்களா, சீச்சி தான் இப்ப சமைக்க போறாங்களா, குக்கிங் சொன்னல. சீச்சி என் குமாரி ஒரு சீச்சி என் குமாரி ஒரு சீர சீரச்சி. இது முன்னாடில இருந்தே சீச்சி தான் பேரு, ஆனா இப்போ எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. எங்க போயிட்டு இருக்கீங்கப்பா? நான் இப்ப மாஸ்டர் ரோஷியை சந்திக்க போறேன். அவர் என்னோட பழைய மாஸ்டர். அவரோட இடம் இந்த இடத்துல தான் இங்க காலேஜுக்கு நடுவுல இருக்கும். ஓ யா, அவ்வளவுதான், நான் முடிச்சிட்டேன். உங்களோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. பசிக்கிறப்ப சாப்பிடுங்க. நன்றி ஜிஜி. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு மாஸ்டர் ரோஷியை போய் பார்க்கணுமா? எதுக்காகனா கோகனை கூட்டு போய் அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். நம்ம மாஸ்டர் ரோஷியை பார்த்துட்டு வரோம்னு கோகு சொல்றான். சீச்சி சொல்றது என்னன்னா, ஒரு நிமிஷம் இரு, ஏதாவது கோகனுக்கு கொடுக்க மறந்துட்டியா? கோகு சொல்றான், ஓ ஆமா, என்ன கொடுக்க போறான்னு தெரியலையே. என்னடா இது? அவன் பையன் கேக்குறான், என்னதுப்பா இது குட்டி பால் அப்படின்னு கேக்குறான். இது என்னன்னா, இதாண்டா அம்மாவோட டிராகன் பால். இது உன் தாத்தா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது. இது உன் தாத்தா கிட்ட இருந்து உனக்கு வரலன்னு நினைக்காத, உன்னோட தாத்தா பேர் தான் உனக்கு வச்சிருக்கேன். அப்படியா அப்படின்னு அவன் பையன் கேக்குறான். கோகன் நீ பார்க்க அழகா இருக்க. கோகன் இந்த கேப் பத்திரமா பாத்துக்கோ. நன்றி அம்மா, நன்றி அப்பா. ஆல்ரைட், நம்ம இப்ப உண்மையிலே இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கோகு கோகனை பத்திரமா பாத்துக்கோ, வாழ்த்தனம் பண்ணாம பிஹேவ் பண்றான்ட்டு அவங்க அம்மா சொல்லி அமிச்சிட்டு பாய் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லி விட்டாங்க. பாய் பாய் அப்படின்னு கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் ரோஷியோட வீட்டுக்கு தான். இவன் கோகனோட பையன் ரோஷி யாருன்னு கேட்கறான். அதுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க ரோஷி யாரு அப்படின்ட்டு. ஆனா அது சொல்றது ஒண்ணு இருக்கு பாருங்க, ரோஷி தாத்தா யாருன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு கைஸ், வந்தாச்சு. இதான் மாஸ்டர் ரோஷி வீடா? மாஸ்டர் ரோஷி வீடு இதானா? காமே ஹவுஸ், ஏதோ காமே ஹவுஸாமே. கோகு யோ, யார் இந்த சின்ன பையன்? என்ற புள்ளைய பாருங்க. என்ன ஓ பையனா? ஆமா, என் பையன் தான். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் பேரு கோஹன். கோஹனா அப்படின்னா உன் தாத்தாவோட பேர் தான் வச்சிருக்கியா? ஆமா, என்னோட தாத்தா பேரு தான். கோகோ இப்பெல்லாம் ட்ரைனிங் எடுத்துறியா? நான் அதிகமா பயிற்சி செஞ்சா சீச்சி ரொம்ப கோவப்படுவா. உனக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. நானும் இப்பெல்லாம் சரியா பயிற்சி பண்றது இல்ல. பிக்கோலோ கவனிச்சுக்கிறதுனால இப்ப எல்லாம் அமைதியாயிடுச்சு. மொட்டையா நீட்டு மண்டையா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் பயிற்சி அப்போ சோர்வா இருந்ததை பத்தி பேசிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். உங்களை புட்டாராக்க முடியாது மாஸ்டர் ரோஷி. பயிற்சின்றது டெய்லியும் செய்யக்கூடியது. அது ஒன்னும் விசேஷ நாளுக்கு மட்டும் பண்ற மாதிரி இல்ல, தினசரி பண்ணணும். தினமும் ஓடணும், கத்துக்கணும், விளையாடணும், சாப்பிடணும், டெய்லியும் ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் நம்மளோட ஆமை பள்ளியோட வழி. உங்ககிட்ட என்னால வாக்குவாதம் செய்ய முடியாது. நீங்க ரெண்டு பேரும் உங்க தினசரி பயிற்சியை மறக்காம இருக்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சவால் விடுறேன். பயிற்சியை முடிச்சிட்டு வந்து அப்புறம் வந்து என்ன பாருங்க. ஆமா மாஸ்டர் ரோஷி. எஸ் சார் மாஸ்டர் ரோஷி. எப்பவும் போல நான் ஜாலியா இருக்கிற நேரம் வந்துருச்சு. கோகோ, மாஸ்டர் ரோஷி இதை பத்தி முன்னாடியே பேசிட்டு இருந்தாரு. அது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா பயிற்சி எவ்வளவு முக்கியமானதுன்னு? அதனால நீ என்ன சொல்ல வர? என் கூட சண்டை போடணும் வந்துவியா? எனக்கு கிடைச்ச எல்லா பாத்தையும் நான் இழக்க விரும்பல. அதனால நான் திரும்பவும் கடினமா பயிற்சி பண்ண போறேன். மென்டல் சிமுலேஷன் ட்ரைனிங் நீ எப்படி மண்ணில பண்ணுவ? உனக்கு எப்பவாவது வாய்ப்பு கிடைச்சா அப்ப முயற்சி பண்ணி பார். சரி, ஆமா என்ன இது? இத நீ பயிற்சி நினைவு பொருள்னு அழைக்கலாம். இந்த மென்டல் சிமுலேஷன் பயிற்சியில என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இதை நீ எங்க வேணாலும் செய்யலாம். இந்த பீச்சை கூட எடுத்துக்கிய. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். வந்துச்சு எங்க பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கிறது கிர்லின் தான் இருக்கான். இப்போ கிர்லினுக்கும் எனக்கு தான் ஃபைட்டு. இது சும்மா நம்ம ஃப்ரெண்ட்லியான ஃபைட்டு கைஸ். இது அவனை அடிக்கணும் அப்படின்னா இது ட்ரைனிங் தான், வாங்கிக்கோடா. இதுக்கப்புறம் நீ என் ஃப்ரெண்டு அதெல்லாம் பார்க்கறதுலாம் இல்லை, தூக்கி போட்டு சாத்து தான். ட்ரைனிங் இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் சரி, ட்ரைனிங் வந்துட்டா நான் அவன் காண்டாயிட்டான். டே தம்பி இரா வா, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். இந்த வாங்கிக்கோ, போடு. வரான் பாரு வீரா சாமி, எவ்வளவுதான் கோவப்பட்டான். போடு, ஃபுல் பவர்ல இருக்கு. நம்ம வந்துட்டான், வாங்கிக்கோ போடு. என்னடா அசைய விட மாட்டேன். அவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2x அவன் பவர் அதிகமாக இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்ட தான் இருக்கு. அவனுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கானே. கூடாரா இன்னைக்கு நம்ம அப்போ அவன் 2 தடவை தாக்கணும். அவன் நம்ம ஒரு அடி அடிச்சாலே நம்ம அவனை 2 அடி அடிக்கிற மாதிரி கணக்கு வரணும். ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்ன ஒரு ஆச்சரியம், நானா இது? ஏய் மொட்டை மாட்டையா, பார்த்தல முடிச்சு விட்டேன்டா அவனை. என்னது ஏதோ விண்கல் மாதிரி போகுது கைஸ். என்னது? அவன் பையன் பார்த்து அப்பா அது என்னன்னு கேட்கறான். அது என்னன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றான் கோகு. அது என்னன்னு தான் தெரியல, ஏதோ விண்கல் மாதிரி போகுது. மறுபடியும் ஸ்டோரி ரீகேப்னு ஏதோ போயிட்டு லோடிங் ஆகுது. எங்க போயிட்டு இருக்கு? ஏதோ விண்கல் மாதிரி. யாரா நீ? யாரோ ஒரு ஆள் இருக்கான். யார் இந்த ஆளு? இவனுக்கு அந்த விண்கல் தெரியுதா? ஏதோ பால் மாதிரி வருது. அம்மாடி, இந்த இடமே தரமட்டமாயிடுச்சுங்க. ஏதோ அந்த பென்டன் வாட்சில் வரும் பார்த்தீங்களா, மேல இருந்து அந்த வாட்ச் வந்து கீழே விழுமே. ஓடுறான் டே, அங்கே போறா எவனோ வந்திருக்காண்டா. டே
எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல வந்தான் பார்த்தீங்கன்னா ரேடிஸ் அவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி சருன்னு வந்தான். யாரு அவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனே தான் பார்த்துட்டு அப்புறம் மண்டை தெரியுது. இவனே தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது ரேடிஸ் தான். ரேடிஸ் நீயே தானே? ஆமா இவனே தான் கண்டுபிடிச்சல. ஆஹா இவன் மூவிக்கு வந்துட்டானே. இதுக்கப்புறம் தான் சண்டே இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கப்புறம் பயங்கரமான ஃபைட் இருக்கு. கையெல்லாம் ஆட்டம் கொடுக்குது. டம்மி தான் போட்டுருக்கு. ரேடிஸ் சொல்றான் நான் நினைச்ச மாதிரி இந்த கிரகத்துல உயிரினெல்லாம் உயிரோட தான் இருக்கு. கேக்ரோட் சொதப்பிட்டான் அப்படின்னு ரேடிஸ் சொல்றான். ஃபார்மர் சொல்றாரு ஓ ஹூ வாட் ஆர் யூ ஹூ ஆர் யூ. அது ஏதோ மாத்தி ஏதோ வாய் உதறதுன்னு நினைக்கிறேன். How are you? I am fine. உனக்கு வெறும் 5 லெவல் தான் இருக்கு. நீ ஒரு குப்பை அப்படின்றான். பையா அங்கேயே நில்றா. என்ன கையில ஏதோ ஸ்டார்லாம் வருது. டேய் புடிச்சிட்டான். இவன் சுட்ட புல்லட் அப்படியே கையாலே பிடிக்கிறாங்க. சிவாஜி படத்துல ரஜினி அடே புல்லட்டை பிடிச்சு கையாலே அடிக்கிறான். ஏதோ இவனுக்கு ஏதோ இது தெரியுதான் 4880வது பவர் எங்கேயோ இவனுக்கு ஏதோ. அதாவது இவனுக்கு வந்து அந்த இது இருக்காங்க கைஸ். எங்கேயாச்சும் அவனுக்கு ஏதாவது பவர்ஃபுல்லான பவர் தெரிஞ்சா இங்க பக்கத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சான் போல. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். எங்க போயிட்டு இருக்கான்? அங்க யார் நிக்கிறது? பிக்காலோ மாதிரி இருக்கு. பிக்காலோ தான். இங்க பாருங்க அங்க தூரத்துல பிக்காலோவே தான். இந்த உலகத்துல என்ன நடக்குது? நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவரை பார்த்ததே இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா இவனுக்கு அந்த பவர்ஸ்லாம் வந்தா இவனுக்கு ஒரு உணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உணர்ச்சினா அவங்களுக்கு அங்க தெரிஞ்சிடும் என்னன்னு அப்படின்ட்டு. இப்போ பிக்காலோக்கும் அதே மாதிரி தான் இந்த பவர் எங்க இருக்கு அப்படின்ட்டு இப்போ அவனே செக் பண்ண போறான்ட்டு போறான். இங்க அப்படியே போகும்போதும் பாருங்களேன் இப்போ இதெல்லாம் பார்க்க என்னடா இது சாதாரணமா கேம் இப்படி ஏதோ பால் பிடிக்கிறது தான் கேமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா போக தான் இன்னும் பயங்கரமா வருமா இதுல. இப்போ இவன் போயிட்டு இருக்கான். அது கோக்குவான்னு பாக்குறான். கோக்குவும் இல்லைன்றான். போயிட்டு இருக்கான். கோக்குவான்ட்டு இவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க. இவனே தான் ரேடிஸ் தான் சொல்றான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். நீ யாரு? உன்கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு நேரம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு. இது நேம்கேனா? இந்த கிரகத்துல நேம்கேன் என்ன பண்றான்? அது உண்மைனா நீ என்ன பண்ற இங்க? உனக்கு சாவணும்னு ஆசை இருக்கா? உனக்கு ஒரு துணிச்சல் இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு. உன்னோட பவர் லெவல் 322. அப்போ நீ கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருப்ப இங்க இருக்கிறவங்கள விட. ஆனா நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ என்ன குறைச்சி எடை போட்டு தப்பு செஞ்சுட்ட. என்ன குறைச்சி எடை போட்ட அப்படின்ட்டு 2 பேரும் இப்ப சண்டை போட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சண்டை வந்துச்சு. இப்ப நான் தான் இப்ப பிக்கலோவா சண்டை போடணுமா? தாடா வாங்கிக்கோடா வாங்கிக்கோ. இன்னும் கொஞ்சம் போறானால தான் அவனும் கொஞ்சம் போறானால தான். இங்க பாருங்க பிக்கோலுக்கு ஒண்ணு. எப்பா டேய் இவன் பாருங்க கைஸ். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கும் லைஃப் அதிகமா தான் இருக்கு. இப்போ இவனை நான் எப்படி அடிப்பேன் இதை வச்சுட்டு? பிக்கோலோட போறா இருக்கானா இவன்? ஆத்தாடி போட மாட்டேனா இன்னைக்கு. வாங்கிக்கோ. டேய் தப்பிச்சு போறான். வாங்கிக்கோடா வாங்கிக்கோடா. இதான் முடிச்சு விட்றான் பாரு அவனை. ஆனா நமக்கு தான் இன்னும் அந்த அளவுக்கு குறைஞ்ச மாதிரி. அவ்வளோதான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 4x இப்போ இருக்கு அவனுக்கு. ஒரு இதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வாங்கிக்கோ. அவனும் லேஸ் போட்டு ஆகல போல. அவனும் நம்மளை அடிக்கிறான். வாங்கிக்கோடா. இன்னும் 2x தான் இருக்கு அவனுக்கு. இப்போ 2x இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போடு. அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஃபினிஷ் ஆயிடுச்சு. எப்படி இவனை முடிச்சானே? நான் கூட முடிக்க முடியாதுன்னு நினைச்சேங்க. ஏன்னா அவன் என்னோட பயங்கர பவராக இருந்தான். ஆனால் அவனை ஈஸியாக முடிச்சிட்டல. பிக்கோலாவா கொக்கா? ஸ்டார்டிங்கில் பிக்கோலுக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரோ கோக்கு கொடுத்துருமா. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு பிக்கோலோட பவரும். என்னடா தம்பி அடி வாங்கிட்டு உயிரோட நிக்கிற? என்ன அவ்வளவுதானா? என்ன இப்போ என்னோட ரியல் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு இன்னொரு பெரிய பவர் கிடைக்குது. அது கேக்குறட்டா இருக்கணும். இதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரு இவன் எங்க போயிட்டு இருக்கான்? இருடா நானும் வரண்டா. இப்போ நம்ம மறுபடியும் கோகு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கோகு இப்போ பார்க்குறான் மேலே இருந்து ஏதோ அவன் தான் வராண்டா. நீட்டு மாட்டேனும் நீட். இவனோட முடி பார்த்தீங்களா? இது கேக்ரோட் இல்லையா? நீ வளர்ந்துட்ட. நீ பார்க்க வயசானவன் மாதிரியே இருக்க. ஐயோ பெரியவர் நிக்கிறாரு. நான் யூத்னு சொல்றான். என்ன சொல்லு கேக்ரோட், என்ன இதெல்லாம்? நீ இந்த கிரகத்துல இருக்கிற எல்லா உயிரினத்தையும் அழிக்கணும். நீ என்ன செஞ்சுட்டு இருந்த இவ்வளவு நேரம்? ஆமா நீ யாரு? அந்த கேக்ரோட்ஸ்ன்றவன் யாரு? நீங்க தான் யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபா? என்ன விளையாடுறியா? உனக்கு ஞாபகம் இல்லையா? சரி எனக்கு அனுமதி கொடு, நான் ஞாபகப்படுத்துறேன். நீ இந்த அசுத்தமான கிரகத்தை சேர்ந்தவன் இல்ல. நீ பிளானட் வெஜிடாவை சேர்ந்தவன். நீ பெருமையும் வலிமை கொண்ட ஒரு போர் வீரர். அது மட்டும் இல்ல, நான் தான் உன்னோட அண்ணன் ரேடிட்ஸ். நீ போய் சொல்ற. அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உன்னை இந்த பரிதாபமான கிரகத்துக்கு இங்க இருக்கிற உயிர்கள் எல்லாம் கொல்ல அனுப்பிச்சாங்க. நம்ம எல்லாம் சயின்ஸ் சுத்தி இருக்கிற பிரபஞ்சங்கள் எல்லாம் தேடி அங்க வாழ்றவங்கள நம்ம அழிச்சிருவோம். இதனால இந்த கிரகத்தெல்லாம் அதிக விலைக்கு வாங்குறோம் கிட்ட நம்ம வித்துடலாம். உன்னை போல பலவீனமானவன இந்த மாதிரி குறைஞ்ச அளவில் இருக்கிற கிரகத்துக்கு அனுப்புவாங்க. அதிர்ஷ்டவசமா உன்கிட்ட ஒரு நிலா இருக்கு போல. இவன் உண்மையா சொல்றான்னா இந்த சயின்ஸ்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. நீ போய் சொல்ற. இது உண்மை இல்ல. நிலாவா? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட ஊமையா விளையாடாதீங்க. சயின்ஸ் நாங்க முழு நிலவு வரும்போதெல்லாம் எங்களோட முழு சக்தியும் அப்பதான் வெளியே வரும். அம்மாவாசையா?
இதெல்லாம் உங்கள மாதிரி முட்டாளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியல நீ எதை பத்தி பேசுறேன்னு. நீ ரொம்ப மோசமான. என் பேரு கோகு. நான் பூமியை சேர்ந்தவன். உன்னோட பொய்யெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் விரும்பினாலும் என்னால முடியல. பிளானட் வச்சுட்டா ஒரு விண்கல்னால அடிச்சுட்டு போயிடுச்சு. உன்னை என்ன சேர்த்து இன்னும் 4 சயான்ஸ் இருக்காங்க. மறுநாள் தான் அதிக விலை கொடுத்து வாங்கின கிரகத்தை கண்டுபிடிச்சேன். நாங்க 3 பேரும் அந்த கிரகத்தை கைப்பற்ற ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போதான் உன்னோட ஞாபகம் வந்துச்சு கேக்ரோட். நீங்களும் எங்க கூட சேர்ந்தா இந்த கிரகமும் நம்மளோடது. வா கேக்ரோஸ், எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்னு யோசிச்சு பார். உன் சயான்ஸ் ரத்தம் கொதிக்கலையா? வாயம்போடு நான் ஒவ்வொரு சேர்வன் நினைக்கிறியா? சரி, அப்படியே இரு. உன் பின்னாடி வால் வச்சிருக்க அந்த முயல் குட்டி உன் பையன் தானே? அதை தான் நான் இப்போ எடுத்துக்க போறேன். என் கிட்ட வந்தனா உன்னை நாவட் பண்ணி பாரதிக்கு அமைச்சிருவேன். நான் நினைச்சா நீ செத்துருவ. 2 பேருக்கும் ஃபைட்டா? அப்போ பயங்கரமா இருக்கும் போலயே. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை உடைய போதுடா. 2 பேர்ல யாரோ ஒருத்தனுக்கு நீ மண்டை. வாடா 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 வாடா. விட மாட்டா. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்த பண்ண பந்த பண்ண தூக்கி போட்டு சொல்றா. கீழே என்ன போட்டுருவீங்க? கீழே ஏதோ பேசிக்கிறீங்க பாருங்க. வாட்ஸ் ராங் மிஸ்கேட்? பயந்துட்டியா கேக்குறானா? பயப்படலாம் இல்லடா. டேய் பாத்துறா இன்னைக்கு நீ அண்ணனும் இல்லை, உன்னை பார்த்து நான் பயப்படுவோம்லன்றான். இப்போ வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, என்னது ஃபேமிலிக்காகவா? ஆக்சுவலாக இவன் கோகு வந்து என்னோட ஃபேமிலி, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். உன் வாளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதெல்லாம் எப்பயோ வெட்டியாச்சுரா. விட மாட்டான் இன்னைக்கு. அண்ணனா வந்து தம்பியாவது தூக்கி போட்டு அட்ரா. என் பிள்ளை ஒன்றுனா சும்மா விட மாட்டான் உன்னை. ஏய் அஷ்டாண்டா. நான் இவன் இந்த அடி அடிக்கிறான். வாய்க்கோ. விட மாட்டான் இன்னைக்கு உன்னை. என்ன மறைஞ்சு வர? வாடா பார்த்துக்கண்டா இன்னைக்கு. டேய் என்னங்காச்சு? என்ன நடக்குதுங்க? நான் முடிச்சுனா என்ன 2 பேர் நிற்கிறாங்க? டேய் முடிஞ்சிருச்சா? ஓ பேசிட்டு இருக்கீங்களா? பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? அடிச்சிட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது அடேங்க அப்பா பார்த்தீங்களா? ஏமாத்திட்டான். இவன் பேசிட்டு இருக்கும்போதே அடிச்சிட்டாங்க. ஓ கோலை எந்திரிக்க கூட முடியல. அந்த அடி அடிச்சிட்டானே. என்னடா இந்த அடி அடிச்சிட்ட ரேடிஸே? ஏய் என் பையனை விட்றா. டேய் கவலைப்படாத கேக்ரோட்ஸ். நான் உனக்கு வாக்கு தரேன். உன் பையனை நான் நல்லா பார்த்துப்பேன். அவன் உனக்கு வேணும்னா உன் அண்ணன் நான் சொல்கிறத நீ கேட்கணும். எந்திரிக்கிறான் கோகு. என் பையனை கொடுத்துட்றா. என்னடா இது உன் குரங்கு ஏன் குரங்கு அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எங்கடா போறா? டேய் டேய் கொடுத்துரு. பையனை தூக்கிட்டு போயிட்டான். விடக்கூடாது நீ அவனை அப்படின்ட்டு கோகு காண்டாயிட்டான். இப்போ கோவத்தில் இருக்காங்க. இப்போ கோகுவோட பையனை அந்த ரேடிஷன்ற வந்து கோகு அடிச்சு போட்டு தூக்கி போட்டு போயிட்டான். புல்மா டிராகன் ரேடர் இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு புல்மா என்ன சொல்லுதுன்னா, அந்த டிராகன் பாலை வச்சு நீ கோவனை கண்டுபிடிக்கிறதுனா பார்க்குறேன்னு கேட்குது. சரி நான் கிளம்புறேன். இப்போ முடியலனால எப்பவுமே முடியாது அப்படின்ட்டு கோகு கிளம்ப போகிறான். அவனை நம்மளால நேரடியாக வீழ்த்த முடியாது. ஆனால் நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுறோம். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டா அவனை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் நான் எப்படி உன்னை நம்புறது? என்ன நீ தவறாக புரிஞ்சிக்காத. உன்னோட பையனை பற்றியும் இந்த பூமியை பற்றியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கும் இந்த உலக ஆதிக்கத்துக்கும் நடுவில் இருக்கிறது அந்த முட்டாள் தான். நான் கடைசியாக உன்னை விட்டு போயிடுவேன். அப்புறம் இந்த பூமி எனக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். நீ அதை நடக்க வேணாம்னு நினைச்சா நீ ஒரு பைத்தியக்காரன். நான் நினைக்கிறேன் நம்மளால சேர்ந்து போராடினா இதை முடிச்சிடலாம். சரி நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் பொறு கோகு. நீ இதை எடுத்துட்டு போ. அருமையா இருக்கு. நன்றி புல்மா. போதும் போலாமா? புறப்படலாம். லெட்ஸ் கோ. போலாம் 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 போலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ரேடிஸ் கிட்ட. போடா போடா போடா. அவ்வளோதான் கிளம்பி வச்சுக்க. இங்கே பாருங்க 2 பேரும் பறந்து போயிட்டு இருக்காங்க. 6.5 hours later. வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. ரேடிஸை போட்டு புழக்க போறாங்களா இல்லை ரேடிஸ் இவங்க 2 பேரும் புழக்க போறாங்களான்னு தெரியல. களம் 8ல் இப்போ சண்டை நடக்க போகுது. என்ன இது? இங்க எங்கேயோ பக்கத்துல 710 லெவலை என்னால உணர முடியுது. ஆனா எங்கன்னு தெரியல. டேய் கேக்ரோட்ஸ், உன்னால என்ன அழிக்க முடியாது. நான் முதல்ல இவனை முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன இன்னொரு கோழி என்ன நோக்கி நேரா வருது. 1 வருது, இல்ல 2 வருது, இல்ல 320, அப்புறம் 334 பவர் லெவல் வருது. அவங்க வந்துட்டாங்க. சரி என்ன வம்ப வாங்க வந்திருக்கீங்க? நீ தெளிவா இருக்கியா இல்லையா? நான் என் பையனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவனை எந்த மறைச்சு வச்சிருக்க? அவன் கத்துற சத்தம் எனக்கு தலை வலிக்குது. அதான் அவனை பூட்டி வச்சிருக்க. நீ அவனை காப்பாத்துன்னு நினைக்கிறத மறந்து. இப்போ பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பேட்டில் தான் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நம்பலையோ ஃபைட்டுக்கு ஸ்ட்ரென்த் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றான் கோகு. அது குக் பண்ணுறான் பாருங்களா. திமிரு தாண்டா உனக்கு இருறா ரேடிஸே. உன்னை விட மாட்டா. பிக்கலோ வா. 2 பேரும் சேர்ந்து பிக்கலோ கிட்ட போயிட்டான். விடக்கூடாது. இதா வாங்கிக்கூடா. ஓடு நாடி நத்து முடிஞ்சிட்டு முடியலையா? நாங்கள் இவ்வளோ பவராக அடிச்சு இன்னும் வேலைக்கு ஆக மாட்டோம். வரான் ஓடுறா பிக்கலோ. விடாத அப்படிதான். வா 2 பேரும் சேர்ந்து தூக்கி போட்டு அடிக்கிறோம் இன்னைக்கு நானும் பிக்கலோ சேர்ந்தா என்ன ஆகுதுன்றதை பார்க்கணும்டா அவனுக்கு. வாடா விடாத பிக்கலோ. அடி ராக்கு. வாங்கிக்கோ. நத்தி என்னங்க இவன் இவ்வளோ கேவலப்படுத்துறான் நம்மள. விட மாட்டேறான் இன்னைக்கு. ஒன்று எங்களே கேவலப்படுத்துற ஒன்றுமே இல்லைன்றான் அவனுக்கு முன்னாடி. நம்பலாம்
கிஃப்டா இரா கிஃப்ட்னு சொல்லிட்டு தப்பிச்சு இதாடா நீ வாங்கிக்கூடா கிஃப்ட் கொடுக்குறேன்ட்டு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியா இருக்கு கிஃப்டே இந்த அளவுக்கு வருது வாங்கிக்கூடா இந்த அளவுக்கு நான் விட மாட்டேன் ரெடி ஆயிட்டான் போடு அந்த புல்லட் வந்து வாங்கி போடுறா விடாரா அப்படிதான் பிக்கல வாடா 2 பேரும் சேர்ந்து முடிச்சு விட்ருவோம் எவ்வளோ அடி அடிக்கிறோம் அங்கே பாருங்க அவனுக்கு எவ்வளோ லைஃப் இருக்கு பாருங்க போடு ஃபினிஷ் கேம் எண்ட் ஆயிடுச்சு முடிச்சிட்டோம் ஃபினிஷ் ஆயிடுச்சா அவ்வளோதான் லெவல் அப்பு முடிச்சிட்டோம் கைஸ் அவன் ஆனால் உயிரோட தான் நிற்கிறான் பொழுது என்னடா உயிரோட நிற்கிறா நம்ம 2 பேர் சேர்ந்தாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அவன் அப்படின்றான் நான் எச்சரிக்கிறத கவனிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட மூளையே இல்லை நீங்கெல்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லைன்றான் ஹேய் என்ன நக்கல் பண்றியா உனக்கு என்ன தெரியும் நீ எப்படியும் சாவ போற நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் 2 சயின்ஸ் இருக்காங்க அவங்க என்னை விட பலசாலி உங்க மறைமுகமான ஸ்லீவ்ல இன்னும் புது தாக்குதல் ஏதாச்சும் இருக்கா இது உன்னோட டைம் கோகு என்ன மன்னிச்சிரு எனக்கு எதுவும் தெரியல நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆக்சுவலி நான் ஒரு புது டெக்னிக்கை ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன் உண்மையாவா என்ன திட்டம் போடுறீங்களா சாவதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா கோகு எனக்கு அந்த பவரை சார்ஜ் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் நீ அது வரைக்கும் அவனை எப்படியாச்சும் சமாளி புரிஞ்சிருச்சு பிக்காலோ என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் அதுக்கு நீ தயாரா இருப்ப நான் நம்புறேன் அந்த ஏதோ பவர் ஏதோ பிக்காலோ ரெடி பண்ணி வச்சிருக்கானா அந்த பவர் சார்ஜ் பண்ற வரைக்கும் கோ ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்றேன் அப்படியாச்சு ஸ்பெஷல் பீம் கேனனா மறுபடியும் பேட்டரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு யூஆர் ஆல் தனியா இருக்கேன்னு கேட்கறான் தனியா தான்டா இருக்கேன் டேய் நான் தான் ஃபர்ஸ்ட் என்னது பாத்துறோம்டா இன்னைக்கு என்ன முன்னால முடிஞ்சா சாவடுறா பாப்போம் வாடா என்ன கேட்கறான்னா இந்த மாதிரி சொல்றான் நீ தான் முதல்ல சாவறதுக்கு முடிவு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கறான் ஏ இரா இந்த டே அடிக்கிறான் எப்பன்னு பார்த்து ஆஹா அவனை கிட்டத்தட்ட நம்மளோட பாதி போகிற கோஸ்டான் விடக்கூடாது வாங்கிக்கோ இதே நிலமையில போச்சுன்னா எப்படியாவது பிக்கல வரதுக்குள்ள நம்ம அவனை ஹோல்ட் பண்ணி வச்சா போதும் பிக்கல் ஏதோ ஸ்பெஷல் என்னடா பண்ற என்னங்க பண்றாங்க உண்மையிலே அவன் பயங்கர போரா இருக்கான் வாங்கிக்கோடா விடக்கூடாது வர வாங்கிக்கோ வாங்கிக்கோடா சாவு போடு இவன்கிட்ட இன்னும் 5x இருக்கு எல்லாத்தையும் முடிச்சு நம்ம கிட்டத்தட்ட நம்ம கால்வாசி லைஃப் வந்துருச்சே பிக்கலோ சீக்கிரம் வா இதே நிலமையில போச்சுன்னா கண்டிப்பா நான் முடிச்சு விட்ருவான் இவன் பிக்கலோ சீக்கிரம் வாடா இவனை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல வாங்கிக்கோ சாவுடா வாங்கிக்கோ இவ்வளோ அடி அடிக்கிறேன் அப்பயும் பாருங்களேன் அவனுக்கு இவ்வளோ லைஃப் இருக்கு நமக்கு கிட்டத்தட்ட பாதி தான் இருக்கு விடக்கூடாது இன்னைக்கு இவனை சாவு முடிச்சு விட போறான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நமக்கு வாங்கிக்கோ அவன் நம்மளை கிட்டத்தட்ட ஐயோ முடிய போகுது ஏன்டா கேம் எண்டாக போகுதுன்றான் உடக்கூடாது தப்பிச்சோடு முடிச்சிட்டான் ஐயா அப்பாடா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைஃப் இருக்கு நமக்கு இன்னும் 1 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கா ஓகே நான் கூட பயன்ட்டேங்க டக்குனு இதோட முடிஞ்சிச்சோன்ட்டு நமக்கு இன்னும் ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வாங்கிக்கோடா அவனுக்கு இன்னும் இருக்கே அவனோட லைஃப் கோடையும் பாருங்களேன் அவனோட அந்த லெவலையும் பாருங்க என்னோட லெவலையும் பாருங்க அவனுக்கு கிட்டத்தட்ட என்னோட அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் டபுள் மடங்கு இருக்கு முடியல அவனும் காண்டாயிட்டானா உனக்குமா வா இனி நான் பாத்துருவோம் இரா ஷீல்ட போட்டு தடுத்துட்டு இருக்கேன் ஆனால் ஷீல்டு ரொம்ப நாள் தாங்க முடியல வாங்கிக்கோ போட்டான்ல ஐயோ மறுபடியும் கேம் முன்னாள் முடிஞ்சா என் பண்ற பார்ப்போம் பிக்கலோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் வண்டா பிக்கலோ எவ்வளோ டைம் எடுக்கும் உனக்கு இவனும் ரொம்ப நேரம் நானும் பேசிட்டு இருந்தேன் வரவே மாட்டாங்க இந்த பிக்கலா பையன் இப்படி பிக்கல மாதிரி பண்ணாரா டேய் நம்ம அடிக்கி கிட்டத்தட்ட ரேடி சொல்லுவோம் லைஃப் கிட்டத்தட்ட முடிய போகுது அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் நம்ம இதே கேம் எண்டே காமெடி பண்ணாரா போடா சும்மா ரொம்ப நேரமா எண்டு இருக்கிறத தவிர நீ என்னதான் எண்டு சொன்னா நான் தப்பிச்சு போயிட்டே இருப்பேன் பார்த்தல உன்னால முடிஞ்சா நடிச்சு காமி என்னை விட நீ பயங்கர பவர் இருந்தாலும் உன்னை தூக்கி போட்டு அடி உன் தம்பின்னு வேற சொல்றாங்க நம்ப முடியல தம்பிலாம் கிடையாது அவனுக்கு வாடா அண்ணனாவது தம்பியாவது வா நீ ஒன்று அடிக்கிறதா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் இது ப்ளே டைம் ஓவர் அடே மறுபடியும் யூஸ் பண்ணிட்டான் தப்பிச்சு போ மாட்டிக்காத அப்பாடா போயிடு ஜஸ்ட் அந்த இதில் மாட்டினா கண்டிப்பாக நம்ம கதை முடிஞ்சிடும் இவன் பாருங்க என்னென்னமோ பவர் யூஸ் பண்ணுறான் ஆனால் நம்மக்கிட்ட இந்த ஒன்று தான் இருக்குது பொழுது நானும் திருப்பி விட்றேன் இது ஒன்றே தான் வந்துட்டு இருக்கு இதாடா லாஸ்ட்டு இந்த ஒரு அடியில் நீ காலிடா அவ்வளோதான் ஃபினிஷ்டு எஸ் வெற்றி வீரவேல் ஜெயிச்சிட்டோம் நண்பர்களே லெவலப் ஆயிடுச்சு பாடா என்ன உயிரோட நிற்கிறான் உனக்கு சாவே கிடையாதாடா பின்னாடி என்னங்க இவன் சாவன் பின்னாடி வந்து அடிச்சான் முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு எப்படி இதை பண்ணா இவன் எப்படா நீ இதை பண்ண இல்ல இவன் ஏமாத்திட்டான் இவன் எப்படி இவனை நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன் என்ன நடக்குதுங்க லெவலப் ஆயிட்டான் தலைவன் வந்துட்டான் பிக்கலோட பவர் ஃபுல்லா அவன் ஃபிங்கர்ல எடுத்துட்டு வந்துட்டான்
அவ்வளவுதான்டா, நீ தான்டா பிக்கலோ. வேற மாதிரி இவ்வளவு நேரம் வாடா வாடான்னு கூப்பிட்டது யார் இது? யார் பின்னாடி அது? என்ன நடக்குது ஒன்றும் புரியல. இருங்க, இது ஏதோ அணிவு மாதிரி. ஓ வந்துச்சு, நான் தானே அது, மறந்தே போயிட்டேன். புடிச்சிட்டேன்ல வாழை. தம்பி எதனா பண்ண வாழை அறுத்து போட்டுருவேன், வாழை விடு அப்படின்றான். கோகு அப்படியே அவனை பிடிச்சிக்கோ, அவனை விட்டுறாத, என்னை விட்டுரு, நான் இந்த பிளான்ட் விட்டே போயிடுறேன் அப்படின்னு டாடி சொல்றான். அவன் சொல்றதை கேட்காத கோகு, அவன் உன்னை ஏமாத்த பாக்குறான். ப்ளீஸ் பிலீவ் மீ, என்ன நம்புடா தம்பி, விட்றா என்ன அப்படின்றான். விடாதரா. இது ஏதோ அணிவு மாதிரி வீசுது, நான் வரல, அதனால நானும் அவன் வாழை விடவே மாட்டான், வாழை பிடிச்சிக்கிட்டு கிடச்சிருவேன். என்னடா விட்றா, கோகு விட்றாதரா. தம் பாஸ்ல விட்டாடே, அவன் பரப்பாடா. பாத்தியா ஏமாத்திடா, வா நெஞ்சிலே மிச்சிட்டாங்க. இங்க வந்துருச்சு, வாய மூடுறா, மூடிட்டனே, இல்லனா வெளிய வந்து விழுந்திருக்குமே. இன்னுமா என்ன நம்பிட்டு இருக்க? ஏய் மிரிக்காதரா, அம்மாடி, டேய் போதுடா அப்பா, என்ன மிரிக்கிறான். பிக்கலோ ஏதாச்சும் பண்றா. பிக்கலோ வேற இந்த டைம்ல அடிச்சா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்ன நடக்குதுங்க? என்னதான் பாக்குறான் இவன்? இதுலதான் அவன் பையனை போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க, என்ன நடக்குது ஒன்றும் புரியல. அந்த வந்துட்டான் இல்ல சிங்க குட்டி. ஆனா இந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ண போறான்? ஏய் எங்க அப்பாவை விட்டுறான்றான். இன்னும் இவ்வளவு கோவம் வரான். கைஸ் என்னங்க நடக்குதுங்க? ஆத்தாடி, நான் சொன்னல ஃபைட் பயங்கரமா இருக்கும்ட்டு. இங்க பாருங்க, அவன் அடிச்சாடி அங்க விரிசலே விட்டுருக்கான் அவன் நெஞ்சில, மார் பாக்ஸை உடச்சிடும்டான்றான். இந்த சின்ன பையனா இது அப்படின்னு யோசிக்கிறான். சின்ன பையன் டே அவன் சின்ன பையனா, டே எதுவும் பண்ணாதடா, நீ செத்தன்றான். அது முன்னாடி நம்ம ஆயிடுச்சு. போடு வந்துட்டான்ல தலைவன், ட்விஸ்ட். அவ்வளவுதான். வா பிக்கலோ, இதான் சரியான சான்ஸ். விடாத பிக்கலோ. அப்படிதான் யூஸ். அடி. டேய் அட்ரா, போடு. வருது. இதான் பாடி. என்ன இது? கோக்குக்கு சேர்ந்து அடி வந்துருச்சு. அட கடவுளே, கோக்குக்குமா முடிஞ்சது ரெண்டு பேரும். நீ அப்படியே இரு. என்னால நம்ப முடியல, காக்ரோச் சாக துணிஞ்சிட்டான். டேய் முட்டாள், என்ன நம்பு, கோகு சாவ மாட்டான் இவ்வளவு சீக்கிரத்துல. உனக்கு தெரியாதா இது டிராகன் பால்ஸோட கிரகம்னு? அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. கற்பனை செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செத்து போன முடியும் திரும்ப கொண்டு வருவாங்க. என் தோழர்கள் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ இப்ப சொன்ன எல்லாம் நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சா என் தோழர்கள் வருவாங்க கண்டிப்பா. தட்டி கேட்க வருவாயா பங்க? இன்னும் ஒரு வருஷத்துல வந்துருவாங்க. என்ன வலிமையான வீரர்கள் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருடமா? நீங்க ரெண்டு பேரும் அவங்கள தோக்கடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் விட்டு சென்ற கொஞ்ச நேரம் அனுபவிங்க. உனக்கு புரியுதா? வா கோகு, நீ எவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கற ஆள் இல்ல. கர்லின், உனக்கு தெரியுமா சாவறது நம்ம நினைச்சதை விட மோசமானது. கவலைப்படாத, நாங்க சீக்கிரம் வந்துருவோம். நன்றி. கோகு என்ன? அவன் நம்மள விட்டு போயிட்டா. சுவாரஸ்யம், இதுக்கும் காமிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. சரி காமி, சம்பந்தப்பட்டிருந்தா நம்ம மனசை நம்ம தேத்திப்போம். நீங்க யாராவது டிராகன் பந்தை வாங்கணும். காமிக்கு உயிர்ப்பிக்கிற அளவுக்கு தேவையான சக்தி இல்ல. அது மட்டும் இல்ல, கோகுவோட பையனும் என் கூட தான் வருவான். என்ன விளையாடுறியா? என்ன பண்ண போற அவனை? ஒரு சின்ன பயிற்சியும் நல்ல டீச்சரும் இருந்தா இந்த பையன் மிகப்பெரிய சக்தியை கொண்டிருக்க முடியும். அந்த சயான்கள் வர ஒரு வருஷம் ஆகுமா? அதுக்குள்ள நமக்கு நிறைய சக்தி தேவை. இவனை நான் ட்ரெயின் பண்றதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சரியான வழி. கோகு உயிர் பெற்றதும் அவன் பையன் திரும்ப கிடைப்பான்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவன் எப்படி விட்டு போறானோ அதை விட இன்னும் ஒரு படி மேல இருப்பான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த வீடியோ இன்னும் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கும். இதுக்கு அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் பொறுத்தா அடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோக்கு நீங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதோட பார்ட் வரும். இன்னும் போக பயங்கரமா இருக்கும் கேம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். அவனா செத்துட்டான். அவன் எப்போதும் ஒரு அவமானமா இருந்தவன். ஆனாலும் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு டிராகன் பால் மேல ஆசை இருக்கு. சரி போகலாம். நம்ம ராடிட்ஸ திரும்ப வர வைக்க போறோமா? என்ன ஜெயிக்க வைக்காத அவன் நமக்கு தேவையில்லை. நம்ம இளமையாவும் உயிரோடவும் இருக்க ஆசை இருக்கா இல்லையா? எதுவும் நம்ம வழியில நிக்கவே முடியாது. இது நல்லா இருக்கு, என்னையும் சேர்த்துக்கோ.